சிறப்புரையாற்றிய அகமுடியார் அரணைச் சேர்ந்த தோழர்களே, பல சண்முகம் அவர்களே, அடுத்து உரையாற்ற இருக்கிற விந்தவேந்தன் அவர்களே, இறுதியாக கண்டனை பேரவை வைத்திருக்கிற எனது அருமை சகோதரர் செங்கோட்டையன் அவர்களே, இங்கே கூடியிருக்கிற சொந்தங்களே, என்னோடு வந்திருக்கிற பறையர் பேரின் தென்மண்டல அமைப்பு செயலாளர் சிவகுரு அவர்களே, சென்னையைச் சேர்ந்த அர்ஜுன் பாஸ்கர் அவர்களே மற்றும் பறையர் பேரை தோழர்களே, இங்கே கூடியிருக்கிற என் சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் பறையர் பேரின் சார்பாக எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எம்ஜிஆரின் பிறந்த நாள் ஊர் முழுக்க கொண்டாடப்படும், சேரி முழுக்க கொண்டாடப்படும். கருணாநிதியின் பிறந்த நாள் சேரி முழுக்க கொண்டாடப்படும். ஜெயலலிதாவின் பிறந்த நாள் சேரி முழுக்க கொண்டாடப்படும், ஊர் தெரு முழுக்க கொண்டாடப்படும். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள் எந்த ஊர் தெருவிலும் இதுவரை கொண்டாடப்பட்டதாக சரித்திரம் இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாள் என்பது சேரியில் மட்டுமே கொண்டாடப்படுகின்ற திருவிழாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய நினைவு தினம் என்பது சேரியில் மட்டுமே கொண்டாடப்படுகிற நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த காந்தி இந்த தேசத்தின் தந்தையானார், நேரு இந்த நாட்டில் உள்ள குழந்தைக்கெல்லாம் மாமாவானார். புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும் தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவனாக சித்தரிக்கப்பட்டார். அது இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுகின்ற பொழுது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்று ஒரு சட்டம், ஊர் தெருக்காரனுக்கு என்று ஒரு சட்டம் எழுதவில்லை. இன்றைக்கு இடஒதுக்கீட்டில் ராமதாஸ் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாரே, பிற்பட்டப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடு வருவதற்கு காரணம் கூட புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான். தாயின் பாலை குடித்தவர்கள், தாயின் மார்பிலே பாலை குடித்த ராமதாஸ் போன்ற நயவஞ்சகர்கள் இன்றைக்கு தாயின் மார்பை அறுக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மக்கள் ராமதாஸ் போன்றவர்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ராமதாஸ் அவர்கள் இந்த தர்மபுரியில எரிந்த குடிசைகளுக்கு வீடுகளுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறார். வன்னியன் கொண்டாட்டி பறையனுக்கு வப்பாட்டி என்று எங்கேயோ எழுதி வைக்கப்பட்டிருந்ததா? என்ன சொல்றான் ராமதாஸ்? வன்னியர்கள் கொண்டாட்டி பறையனுக்கு வப்பாட்டின்னு எழுதி வச்சிருந்தான். அதாவது ஒரு 4-5 வீடுகளை குடிசைகளை கொளுத்தினார்கள் என்று